2 நாட்களும் கடவுளுடைய சமூகத்தில் பங்கெடுத்த உங்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வார்த்தை, நைட்டு தூங்கியிருக்கீங்க, ஏதாவது தரிசனங்கள், சொப்பனங்கள், இந்த 2 நாள் வச்சோடைய நோக்கம் நைட்டு நீங்கள் கடவுளுடைய வசனத்தையும் ஜெபத்தையும் பரிசுத்தாவின் நிறைவை அனுபவிக்கும் போது நைட்டு தூங்குகிற நேரத்தில் தரிசனம் தருவார், சொப்பனம் தருவார். அப்படின்னு தான் 2 நாள் வைக்கிறோம் பாஸ்டர்ஸ் மீட்டிங். அப்போ தங்கி ஆண்டவர் சமூகத்தில் பகல் பூரா இருந்துட்டு நைட்டு நீங்கள் நித்திரைக்கு போகும்போது கர்த்தர் தரிசனம் கொடுக்கணும், சொப்பனம் தரணுமே. நீங்கள் போன உடனே சில தூங்க மாட்டாங்க, வயசானவங்க தூங்கிடுவாங்க, கொஞ்சம் தேவனால் தொடப்பட்டவங்க கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ ஜெபிக்கும்போது ஒரு விஷன் வரும், தேவனோடு சரியான லிங்க் இருந்தால் விஷன் வந்துட்டுருக்கணும். அதான் அடையாளம். நாம் இறைவனோடு வாழ்கிறோம் என்பதற்கு அது ஒரு அடையாளம். நைட்டு தூங்குகிறோம், தூங்கும்போது வர்றதுக்கு பேர் சொப்பனம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவரோடு லிங்காக இருக்கும்போது அப்படியே டயர்டாகி அசந்து போனது மாதிரி இருக்கும். உட்காந்து தான் ஜெபிச்சுட்டு இருப்போம். அப்போ ஒரு படம், மெகா சீரியல் ஓடும், டிவியில் நீங்கள் பார்க்குற மாதிரி, மொபைலில் பார்க்குற மாதிரி ஓடும். அப்போ உங்களுடைய குடும்பத்தினுடைய ஃபியூச்சர், உங்களுடைய ஊழியத்தினுடைய ஃபியூச்சர்னா எதிர்காலம், உங்களுடைய வருங்கால ஊழியங்கள் எப்படி இருக்கணும், நம்ம கையில் இருக்கிற குடும்பத்தில் பிள்ளைகள், மனைவி, புருஷன் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்களை பற்றிய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் உங்களுக்கு அந்த விஷயத்தில் சொல்லுவார். நீங்கள் உங்கள் வீடுகளில் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஊழியங்களில் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே நீங்கள் வந்து ஐக்கியத்தில் இருந்து ஜெபித்து வரும்போது உங்கள் இடத்துல பண்ணின ஜெபத்தை விட இங்கே வந்து பண்ணுகிற ஜெபம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஃபெல்லோஷிப் ப்ரேயர் வேணும், ஃபேமிலி ப்ரேயர் வேணும், இண்டிவிஜுவல் ப்ரேயர் வேணும், சர்ச் ப்ரேயர் வேணும். இயேசு ஜெபிக்கிற பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து நாமளும் ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த ஜெபங்கள்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளணும். இண்டிவிஜுவல் ப்ரேயர் இருக்கா? எத்தனை மணி நேரம் ஒதுக்குறோம்? எவ்வாறு பிரச்சனை வந்தால், போராட்டம் வந்தால், பண தேவை வந்தால், எவனாவது எதிரி முன்னேற்றத்தை தடுத்தா அப்போ தான் போவாங்க ஜெபம் பண்ணுறது. இண்டிவிஜுவல் ப்ரேயர் அதுக்காக போகிறதில்லை, அதுக்காக உபவாசம் எடுக்கிறது இல்லை, தனியாக நம்ம இறைவனை தேடி உட்காரணும். இல்லை எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? தேவைக்காக உட்கார்றது வேற, அவருடைய காரியங்களுக்காக அவருக்காக உட்கார்றது வேற. நீங்கள் எதுக்காக உட்காருங்க? அப்போ இண்டிவிஜுவல் ப்ரேயர்னு ஒன்று இருக்குது, ஃபேமிலி உள்ளவங்களுக்கு ஃபேமிலி ப்ரேயர்னு ஒன்று இருக்குது. அந்த பாரத்தை பகிர்ந்து கொண்டு, அந்த பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டு, அந்த தேவைகளை சொல்லி அவங்கள ஒருமனப்படுத்தி ஜெபிக்க வைக்கணும். ஃபேமிலி ப்ரேயர் இருக்கா? குடும்ப ஜெபம் இருக்கா? சிப்பாவை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குன்னு சொன்னால் போகாது. இந்த அவர் பீட்டர்சனோட உட்காந்து எழுத ஆரம்பித்தார் தோத்திரம். இண்டிவிஜுவல் ப்ரேயர் இருக்கா? அந்த கேள்விக்கு, அந்த கொஸ்டின் மார்க்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும், ரிப்ளை கொடுக்கணும். ஃபேமிலி ப்ரேயர் இருக்கா? இல்லைன்னா இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போன பிறகு அதை ஸ்டார்ட் பண்ணு. இந்த வருஷத்தில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியா இருக்கணுமையா? இல்லைன்னா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீ வளரவே முடியாது, ஒரு ஸ்டெப்பு கூட மூவ் ஆக முடியாது. ஃபேமிலியோட நீ உட்காந்து ஜெபிச்சு தான் ஆகணும். பொதுவான காரியத்துக்காவது ஒருமனப்பட்டு வருவாங்கல்ல, எல்லா காரியத்துக்கும் வராட்டாலும். இந்த அரசியல்வாதி பூரா கூட்டணி அமைக்கும் போது பொது திட்டம் அப்படிமா எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற விஷயத்துக்கு மட்டும் ஒத்து வந்துடுவான் கூட்டணி. அதே செய்கிறான்னா நீ நானும் பரிசுத்தாவி பெற்றோன்னு சொல்கிறோமா இல்லையா? உண்மையிலேயே அது பரிசுத்தாவி தானே? அப்படின்னா ஃபேமிலி ப்ரேயர் உன்னால் செய்ய முடியும். அதுக்கடுத்து டீம். ஆண்டவர் ஜெபிக்க கூட்டிகிட்டு போவார் 12 பேரைக்கு. கூப்பிட்டு போனால் 9 பேரை தனி டீமாக வச்சுக்கிடுவார். ஒரு 3 பேரை கொஞ்சம் நெருக்கமாக வச்சு அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவார். சில ஊழியங்களில் அவங்கள தான் கூப்பிட்டு போவார். இதெல்லாம் பட்சபாதமா? அவங்க பார்வையில் அது பட்சபாதம். தேவனுக்காக, தேவ சித்தத்துக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த இயேசுவானவர் செய்தது பட்சபாதமா? சாது சொல்லிக் கொடுப்பான், இப்படி இருக்கு பத்தியா பைபிளில்,
12 பேரும் ஒன்றா தானே இருக்கணும், இவர் ஏன் 3 பேரை மட்டும் தனியாக கூப்பிட்டாரு? ஏன்னா 12 பேர் ஊழியத்துக்கு வந்தாலும் பொதுவான விஷயத்தில் தான் ஒருமனப்படுவான். இந்த 3 பேர் இருக்கான்ல, எல்லா விஷயத்துக்கும் ஒருமனப்படுவான். ஒரு பொம்பளை பிள்ளைய 12 வயசு பிள்ளை செத்து போச்சு, அவளை எழுப்பணும். இப்போ யோவானையும் பேதுருவையும் யாக்கையும் கூப்பிட்டு போவார். அப்போ ஊருக்காரன் தந்தி அடித்து எல்லாம் சொந்த பந்தங்களும் வந்துருச்சு, எல்லாம் உட்காந்து வெளியிலையும் உள்ளேயும் கலந்து அழுதுட்டு கிடக்கு. அந்த பிள்ளைக்கு தகப்பன் ஆண்டவரை கூப்பிட்டு வரான். அது இழுத்துக்க பறிச்சுக்கிறது கோம ஸ்டேஜில் இருக்கும்போதே போய் கூப்பிட்டான். ஆண்டவர் வந்துட்டார். சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது பாதகத்தி இடையில போயிட்டு வஸ்திரத்தை தொட்டாலும் சோமாவின்னு ஒருத்தி தொட்டு விட்டான். கிராஸ் பண்ணிடுவாளுங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவளுக்கு தேவை, அவள் பல அதை விற்று இதை விற்றெல்லாம் டாக்டர்ஸ், அந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட், இந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட், அலவுதி எடுப்போமா, கோமியோபதி எடுப்போமா, சித்தா எடுப்போமா, இருவதம் எடுப்போமா, அக்குப்பஞ்சர் எடுப்போமா, நீ என்னத்தை வேணாலும் எடு. அதெல்லாம் எடுத்து பார்த்து சோகமாகலையா, நோய்க்கு மாறு பேய்க்கு மாறுன்னு சொல்கிறாங்க. அதனால் கோயில் உலகத்துக்கு போவோம், சுற்றி வருவோம், எல்லாம் செலவு பண்ணி பார்த்தாச்சு, சற்றாகிலும் சுகமாக்கப்படவில்லை. இயேசுவானவர்னு ஒருத்தர் ஒரு பைசா செலவு செய்ய வேண்டாம், அவர் சுகமாக்குவார்னு சொல்கிறாங்களே. அப்போ ஒரு பொம்பளை எப்படி போகிறது? அவரை சுற்றி ஆம்பளை இருக்காங்களே. எப்படியோ நாம் உயிர் பிழைக்கணும், நல்லா இருக்கணும்னா இதையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆம்பளை பொம்பளையெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு தேவை சுகம். எல்லாம் இருக்குது, சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, எல்லா மருத்துவமும் பார்த்தாச்சு, சுகமாகலை. சரி, இந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி போகும்போது அவருடைய வேஷ்டியை தொற்றுவோம். ஏன்னா இடித்து பொறிச்சிக்கிட்டு கூட்டம் போய்கிட்டு இருக்கும், அதில் தொற்றுவோன்னு சொல்லி அவள் எதிர்பார்ப்போடு உள்ளே வந்தா. தொட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் அப்படி குனிஞ்சு தொட்டு சுகமாயிரும். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. எத்தனை பேர் அவரை சுற்றி நெருக்கிக்கிட்டு வாராங்க, இடிச்சுக்கிட்டு வாராங்க. சுற்றி இவங்க தான் ஏகே பாட்டிசேவன் மாதிரி, கருப்பு பூனை மாதிரி. யார்? இந்த 12 வயலு கிட்ட விட மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் தலைவர்கிட்ட போக முடியும். அப்படிப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, இப்போ இருக்குல்ல. இந்த அப்போ லேடி அவ, ஆனால் அவள் இருதயத்தை பார்க்கிற தெய்வம். அவள் எந்த ஆங்கிளில் கடவுள் தனக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்த்தாலோ, காத்திருந்தாலோ, அந்த கடவுளை நோக்கி வேண்டிக் கொண்டாலோ வாய்ப்பு வந்தது. அவள் இருக்கிற திசையில் ஆண்டவர் வர்றார். கேள்விப்பட்டோன்னு ஓடியான்ட்டான். அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நுழைஞ்சு அப்படியே போய் கீழே அப்படியே டக்குன்னு தொட்டான். தொட்ட மாத்திரத்தில் சுகம் கிடச்சிச்சு. இவன் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே உருவி கூட்டமாக அப்படியே போக ஆரம்பித்தான். இவர் போய்கிட்டே இருந்து நடந்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, டப்புன்னு நின்ட்டார். எல்லோரும் நின்ட்டான். உடனே அவர் பேசுகிறார், என்னிடத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, அது யார்? என்னை தொட்டது யாரு? எல்லாம் ஆடி போய் நிற்கிது. அப்போ இந்த ஏகே பாட்டிசேவன் பாதுகாப்புக்கு இருப்பான்ல, கருப்பு புனப்பட, இவன் சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் பக்கத்தில் நிற்கிறோம், நாங்கள் தான் இடிச்சுக்கிட்டு தானே வர்றோம், போகும்போது இடிச்சுக்கிட்டு தானே போகிறோம் வரோம். ஏய், நீ இடித்தாலும், நீ கூட கடந்தாலும், என் பக்கத்திலே இருந்தாலும், என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சுடா. சுகமளிக்கும் வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போகுது. ஒரு நபர், அவ்வளோ பெரிய ஜனக்கட்டில் ஒரே ஒரு நபருக்குள்ளே என்னுடைய வல்லமை கடந்து போயிருக்கிறது. அந்த சுகமளிக்கும் வல்லமை அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு நபர் மேலே போயிருக்கு. அது யாரு? நாங்கள் நெருக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். என்ன தொட்டது யாருன்னு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீ? வல்லமை போயிருக்கு. அவங்களுக்கு அது தெரியல. கூடவே தான் இருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, பெரிய அப்போஸ்தலனா இருப்பேன். இந்த காரியம்லாம் அவங்களுக்கு விளங்காது. சொல்லிக் கொடுத்தாலும் விளங்குமா? விளங்காது. என்ன தொட்டது யாருன்னு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நெருக்கிக்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்கு. இதில் என்ன தொட்டது யாருன்னு வேற கேட்டுக்கிறேன். அந்த பொம்பளை நைஸாக வெளியே தெரியாமல் போயிடலான்னு நினச்சால, இவர் போட்ட சத்தத்தில் அவள் அப்படியே நின்றுட்டா. கிட்ட வந்தா, உள்ளதை சொன்னா, இப்படி என் வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை சுகம் கிடைக்கல. உங்கள் வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டாவாது சுகம் கிடைக்கிறோன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோடு வந்தேன். அதே மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைச்சி தொட்டேன். தொட்ட மாத்திரத்தில் எனக்கு தன வருஷமாக இருந்த பெரும்பாடு இடம் தெரியாமல் மறைஞ்சிருச்சியா. நான் சுகமாக இருக்கிறேன்னு சாட்சி. நீ பகிரங்கமாக வந்து சாட்சி சொல்கிறதுக்கு தானே நின்றாரு என் சாமி. லட்சம் சுகமாகும். ஆனால் நீ தேவனுக்கு பகிரங்க சாட்சியாக வரணும்.
எல்லாருக்கும் முன்பாக நீ சாட்சி சொல்லணும். அதுக்காகத்தான் என்ன தொட்டது யாருன்னு கர்த்தர் கேட்டார். அதனால் இந்த 2 நாள் இருந்தியல்ல, ஏதாவது நீங்கள் தொட்டியலா இல்லை எம்பெருமான் இயேசுவானவர் தொட்டாரா? ஏதாவது ஒரு தொடுதல் உண்டாகணும்ல. அது நடந்துச்சா? பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. போன தடவை போட்டு நல்லா இருந்துச்சியா, இப்போ போட்டு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் தொட்டாரா? அவன் சொன்னாளா இல்லையா? அதுக்காக அவருடைய டிராவலையே ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டாரா இல்லையா? அவருடைய ஊழியத்தில் அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குனாரா இல்லையா? பதில் சொல்ல வேண்டியது யார்? இப்போ 2 நாள் நீங்கள் நான் தேவசமத்தில் இருந்தோம். ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சதா? ஒரு ட்ரீம் கிடைச்சதா? சொப்பனம் கிடைச்சதா? அல்லது ப்ராஃபட்டிக்கலாக கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வந்ததா? அது எந்த வார்த்தை? தரிசனம் கிடைச்சுன்னா அது தரிசனம் என்ன சொல்லுது? சொப்பனம் கிடைச்சுன்னா சொப்பனம் என்ன சொல்லுது? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல. என்னை தொட்டதையா அப்படின்னு ஒரு ஆளாவது எந்திரிச்சு சொல்லிச்சா இல்லையா? அது மாதிரி சொல்லணும். இப்படி வர்ற வழியில் பாதகத்தை அவகாரியத்துக்காக கர்த்தர் என்ன பண்ணிட்டா? ஸ்டாப் பண்ணிட்டா. ஸோ கோமா ஸ்டேஜில் இருந்த புள்ள செத்து போயிடுச்சு. இவன் கர்த்தர் வர்றாரு, கர்த்தருக்கு பின்னாடி வர்றாரு, கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு தெம்பா போனேன். ஒரு தொட்டா போது புள்ள எந்திரிச்சிருவாங்கிற நம்பிக்கையோடு அவன் வந்தான். இவ இடையில கிராஸ் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? ஊழியக்காரங்களுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க. இல்லை இடையில இந்த பொம்பளை ஸ்டாப் பண்ணிட்டால. இது யாருக்கு தெரியும்? அவன் வந்தான், ஒருத்தன் வீட்டிலேருந்து வந்தான். ஐயா புள்ள செத்து போச்சு, நொறுங்கிட்டான், கதறான். ஒரே புள்ள, ஒத்த பொம்பளை பிள்ளை வச்சுவேன். 12 வயசு வரைக்கும் வளர்த்தாச்சு. கதறான், அழுகிறான். அவ்வளோ பேருக்கு மத்தியில் நம்ம என்ன தலையில் அடிச்சுக்கிட்டு புலம்பிருப்பாங்க. எப்படி புலம்புனான்னு தெரியல, நெஞ்சில் அடிச்சு புலம்புனா என்னன்னு தெரியல. ஆகிப்போச்சே நம்ம தலையெழுத்து. நம்ம குடும்பத்துக்கு வர்ற சோதனை இப்படியா வரும்? சாமி வந்துக்கிட்டு இருக்கும்போதே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சே. கொஞ்சம் அட்வான்ஸாக போயிருந்தா என் புள்ள பிழைச்சிருப்பாளே. ஒன்றும் சொல்ல முடியலை. நம்மளாக இருந்தால் சொல்லியிருப்போம், ஏன் சாமி நான் தானே கூப்பிட்டு வந்தேன், உன்னை யார் இடையில ஹீலிங் க்ரூசேட் நடத்த சொன்னது யார்? கேட்டிருப்போம். நம்ம இல்லையே. அழுகிறான், கதறான். அப்போ ஆண்டவர் தேத்துறாரு. ஏய் விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத, விசுவாசத்தை விடாத, மரணமே வந்தாலும் வரலாத, தைரியமா இரு. உயிர்த்தெழுதும் நானே, ஜீவனும் நானே, என் பிரசன்னம் உன் மேலே இருக்கு, என் அபிஷேகம் உன் மேலே இருக்கு, தைரியமா இரு அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார் நமக்கு. இப்போ அன்னைக்கு அவர் சொன்னது விசுவாசத்தை இழந்துடாத, ஆகி போச்சேன்னு பயப்படாத, செத்தாலும் நான் வர்றேன்டா, உயிரோட எழுப்புகிற வல்லமை எனக்கிட்ட இருக்கு. சுற்றி இருக்கிற பார்வையில் போகிறாரு. அதெல்லாம் அழுதுகிட்டு இருக்கு. எல்லோரும் வந்துட்டாங்க, ஊருக்காரெல்லாம் வந்துட்டான், பந்தலை போட்டாங்க. இந்த உரிமை அடிப்பாங்க. இப்போ அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. டன் டனக்கான் டனக்கு டனக்கு டன் டனக்கான் டனக்கு டனக்குன்னு அடிப்பான். பரவாயில்லையே இந்த ஆள் மாதிரி அடிக்கிறாரு ஐயாவும் அப்படின்ட்டு ஆனந்தையா பார்த்து சிரிக்கிறேன். சோத்துரா அப்படி அடிப்போம், நாங்கள்லாம் அடிப்போம். என்ன செய்ய? எல்லாம் கூடி முத்தத்தில் இருக்குது. அதை இடிச்சுக்கிட்டு தான் வாராங்க. யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரை கூட்டிகிட்டு வாரார் சாமி. அந்த வீட்டுக்குள்ளே பாடி இருக்குது, கட்டில்ல. அதை சுற்றி இருக்காங்க சிலர் புலம்பல்காரிகள்னு சிலர் இருப்பாங்க. யார் செத்தாலும் சரி அதுக்கெல்லாம் போய் முதல்ல உட்காந்து அந்த வீட்டு காரியங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு அழுதுவாங்க, சொல்லி சொல்லி அழுவாங்க. போகிறதெல்லாம் தோல் மேலே போட்டுக்கிட்டு எல்லாம் அழுதுவாங்க. இப்போ உள்ள ஸ்டைல் இல்லை, அப்போ உள்ள ஸ்டைல் அது. இப்போ அப்படியே போவாங்க, அப்படியே கட்டில் அப்படியே சுற்றி பார்ப்பாங்க, அப்படியே போய் சேரில் உட்காந்துருவாங்க. சிலர் வாயை பொத்திக்கிடுவான், சிலர் கண்ணில் வச்சுக்கிடுவாங்க. அழுதாளா ஓவாச்சு. இப்போ போனால் எல்லாம் அழுதுகிட்டு கிடக்கு, வெளியெல்லாம் அழுதுட்டு இருக்கு. அடக்கம் பண்ணுறதுக்குரிய கல்லறைக்குரிய எல்லா காரியங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு.
இவர் சொல்றாரு, அவள் மரிக்கவில்லை, அப்படின்னு எல்லாம் உப்பாரி வச்சு போயிடுச்சேன்னு அழுதுட்டு இருக்கும்போது மரிக்கவில்லையா? இப்போ ஊருக்காரன் எல்லாம் பைத்தியக்காரனா? குழியை வெட்டி வச்சிருக்கு, பெட்டி செஞ்சு வச்சிருக்கு, இல்லை மரிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எல்லாம் அழுதுட்டு இருந்ததெல்லாம் இப்போ சிரிக்குது. உடனே இந்த பேச்சு அங்கே போச்சு. எல்லாம் என்ன மரிக்கலையா, சாகலையா? அவ்வளோ பெரிய கூட்டமும் அப்படியே அழுதுட்டு இருந்த கூட்டம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார். இப்போ இவங்க என்ன செய்யணும்? 4 பேர் சிரித்து கொண்டே அழ வேண்டியதுதான். இந்த பிசாசு அவிசுவாசம் பிடிச்ச ஆட்கள். இந்த அவிசுவாசத்து நிமித்தம் இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ அந்த இடத்துல இந்த அழுதுட்டு இருக்கல பாடியை சுற்றி இதெல்லாம் தூக்கி வெளியே போய் சொல்கிறார். உடனே வெளியே போங்கன்னு கத்துறான் ஊழியக்காரன். அடுத்து தாய் தாப்பன்னு சொல்கிறான். இப்படி பாடியை சுற்றி அழுதுட்டு இருக்கிறவள சொக்கார மாதிரி சொந்தக்காரன் பந்தக்காரன், ரோட்டில் போகிறவன் இல்லை, கிராமத்துக்காரன், நல்லது கெட்டதுக்கெல்லாம் வர்றவன் வீட்டுக்கு. அவனை வீட்டை விட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னா, டே வெளியே போவா, அனாதை மாதிரி போடா, புள்ள அனாதை புணமாக மாறிடு, நாங்கள்லாம் இல்லாமா, ஊர் இல்லாமலா, சமுதாயம் இல்லாமலா, ஜாதி இல்லாமலா? ஏண்டா நேற்று வந்த இந்த ஆளை தூக்கி கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்னங்கடா கூத்தடிக்கிறிய? மறிக்கலையா? அது ஒன்றும் இல்லை, எங்களை வெளியேற்றுற வச்சுக்கிறோம்லான்னு போயிட்டேன். இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவோம். மெகா சீரியல் பார்க்குற ஆள் தானே, பாருங்க. கர்த்தருக்கு சோத்திரம். ஏன்னா சிலர் கிராமங்களில் ஊழியம் பண்ணுவீங்க, இந்த சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைவில் பார்த்துருப்பீங்க, நேரடியாக பார்த்துருப்பீங்க. வெளியே போயிட்டான், கதவு பூட்டுன்ட்டார். கதவுக்கு வெளியே இருக்கிற கூட்டம்லாம் அவிசுவாசிகளின் கூட்டம். இப்போ இவரோட இருக்கிறாங்கல்ல, இவங்க விசுவாசிக்கிறாங்களா? தாய் தகப்பன்ட்டு சொல்கிறாரு, இந்த புள்ள சாகலை, தூங்கிக்கிட்டு இருக்கா, நான் எழுப்ப போகிறேன். பேதுருவை கேட்குறாரு, யோவானை கேட்குறாரு, யாக்கோ கேட்குறாரு, டே இந்த புள்ள சாகலைடா, ஊரே செத்து போயிட்டோன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு, நான் சொல்கிறேன் சாகலை, இது தூங்கிட்டு இருக்கா அந்த பாப்பா, நான் எழுப்ப போகிறேன். என்ன பீட்டர்? ஆமாண்டவரே. ஜகாப்? ஆமாண்டவரே. ஜான்? ஆமாண்டவரே. அப்போ பேரண்ட்ஸும் ஒருமனப்படுறாங்க ஜீசஸோட, ஊழியத்துக்கு வந்த இவங்களும் ஒருமனப்படுறாங்க. எந்த ப்ரேயராக இருந்தாலும் சரி, அது இண்டிவிஜுவல் மட்டும் தனியாக நீ ஜெபிச்சுக்க. நீ ஃபேமிலி ப்ரேயரில் இருக்கும்போது, நீ டீம் ப்ரேயரில் இருக்கும்போது, சர்ச்சு ப்ரேயரில் இருக்கும்போது, உன் ப்ரேயரோட ஒருமனப்பட்டு யார் வர்றாங்களோ அவங்கள வச்சு தான் நீ ஜபம் பண்ணணும். அது ஆல்நைட் ப்ரேயராக இருக்கட்டும், பாசிட்டிவ் ப்ரேயராக இருக்கட்டும். ஒருமனம் இல்லாமல் கூட்டத்தை காமிக்காத. எதுக்காக அந்த கூட்டம்? இறைவனிடத்தில் மன்றாடி காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்காக, இறைவனோடு இணைவதற்காகத்தான் அந்த பாசிட்டிவ் ப்ரேயர், அந்த ஆன்லைன் ப்ரேயர். கூட்டத்தை காட்டிட்டு டீ பிரேக் விட்டு டீ அடிச்சுட்டு போயிடக்கூடாது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டவங்களை சேர்த்து தான் ஆன்லைன் ப்ரேயர் பண்ணனே. பாசிட்டிவ் ப்ரேயருக்கு ஒருமனப்பட்டு வருவானா? நீ என்ன விஷயத்தை கடவுள்கிட்ட வைக்க போறியோ அதே விஷயத்தை ஒருமனப்பட்டு வருவானா? இவ்வளவு பேர் வந்தாங்க, இவ்வளவு செலவாச்சு, வரவு செலவு எழுதுறான், இவ்வளவு வரவாச்சு, இவ்வளவு செலவு, மிச்சருக்கு இவ்வளவு, கேக்குக்கு இவ்வளவு, டீக்கு இவ்வளவு, பாலுக்கு இவ்வளவு, சீனிக்கு இவ்வளவு. அல்ல இது எழுதுருக்கா கூட்டம்? இதுக்கா ஆன்லைன் பிரேயரு? இதுக்கா பாசிட்டிவ் பிரேயரு? என்ன விஷயத்துக்கு கூடுறோம் அதில் எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கணும் கத்தட்ட. அந்த மாதிரி ஒருமனப்படுறவன் தான் யாக்கோபு, பேதுரு, யோவா. இப்ப பேரண்ட்ஸ் ஒருமனப்பட்டாங்க. எங்கே ஒருமனப்படுறாங்களோ விசுவாசத்தில், அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை இறங்கும், அந்த இடத்துல தேவனுடைய கிருபை இறங்கும். இப்ப மரித்து போயிருக்கிற அந்த பாடிக்குள்ள ஜீவன் இறங்கி வந்தது. தலி தகுமி சிறுமியே எழுந்துரு, எந்திரிச்சு உட்கார்ந்து. பேரண்ட்ஸ்க்கு ஆச்சரியம்.
இதெல்லாம் நடக்குமா? நடக்காதது ஓ வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நடக்காத ஒரு அற்புதம் அடையாளம் உன் குடும்பத்தில், என் குடும்பத்தில், ஓ சபையில், என் சபையில், என் ஊழியத்தில் நடக்கணும்னா அந்த விசுவாச ஜெபம். சும்மா கூட்டம் நடத்துனா ஜெபம் பண்ணுனா இதெல்லாம் முடிய 24 போட்டியா விட்டுறியா? இனி பாவம் செய்யாது. அப்படிதான் சொன்னாரு சாமி. இனி அப்படி போகாத, அந்த பழைய ட்ரெண்டில் போகாத, அந்த பழைய ட்ராக்கை விட்டுரு. இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய டிராக்கு உனக்கு கத்த திறக்கிறார். புதிய வழியில விசுவாசத்தோடு அடியெடுத்து வை. உன் மேல ஒரு புதிய அபிஷேகம் இருக்கும். சும்மா பாரம்பரியத்தில் விட்டுரு. ட்ரெடிஷனல் பிரேயர் வேண்டாம். ஜீவாதிபதியாக கிறிஸ்துவோடு இசைந்து போகிற ஒரு ஊழியத்தை செய்வோம். இவங்களையும் பார்த்து செஞ்ச ஊழியம் போது நிறுத்து. பரிசுத்த ஆவியானவரை கைதட்டு விண்ணு அந்நிய பாசத்தோடு நிற்காம அவரோடு இணைந்து நம்முடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்போம். அது போக சொன்னா போவோம், வர சொன்னா வருவோம், ஜெபிக்க சொன்னா ஜெபிப்போம், பேச சொன்னா பேசுவோம். ஃபார்மாலிட்டி வேண்டாம், எல்லாம் ரியாலிட்டியா இருக்கட்டும். ஒரு அள்ளியில சொல்லுவோமா, ஓயாம ஓயாம இவங்க பிரச்சனை பண்றாங்கடா, தாண்டா பெந்த கோசத்தில் பிடிக்கலன்னு சொல்றாள். 1-2 கிடக்கு. நான் பிரசவம் பண்ண வரல, ஐயாட்ட பரிசு கொடுக்க சொல்கிறதுக்காக வரணும் அப்படின்றக்காக வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபாநாயகர் கொஞ்சம் அலோவ் பண்ணார், அதனால இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட எடுத்துட்டேன். ஆகவே நம்முடைய ஜெபங்கள் இண்டிவிஜுவல் ப்ரேயர் இல்லாமல் வெறும் ஃபேமிலி ப்ரேயரில் வண்டி உருட்டக்கூடாது. தனி ஜெபம் ஒவ்வொருவருக்கும் தேவை. நீ தனியாக தேவனோட இசையணும், அப்போ தான் குடும்பம் உனக்கு கீழ்ப்படியும். உன் டீமை நீ லீட் பண்ணுவ. டீம் பிரேயர் வரும்போது ஒன்று லீடராக்குவார் கர்த்தர். சர்ச் பிரேயர் வரும்போது எல்லாருக்கும் மத்தியில் ஓம் பிரேயரை மேலே கொண்டு வருவார். இண்டிவிஜுவல் பிரேயர் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இண்டிவிஜுவல் பிரேயர் அது ஒன்றால் செய்ய முடியலைன்னா உன்னுடைய ஆவிக்குரிய தரம் அவ்வளவுதான். பிரசங்கத்தை வச்சு உன் தரத்தை நிதானிக்காத, பாடலை வைத்து ஆராதனை வைத்து உன் தரத்தை நிதானிக்காத, ஜெப குறிப்பு சொல்லி ஜெப கூட்டம் நடத்துறமே அதை வச்சு நிதானிக்காத. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். அதை ஜெப வாழ்க்கையை நிதானிக்கணும். உன்னால இண்டிவிஜுவலா எவ்வளவு நேரம் ஒதுக்கி உன்னால இருக்க முடியுதோ, இண்டிவிஜுவல் பிரேயர் சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு கூடாது. பிரேயர் வேற, பைபிள் ரீடிங் வேற, குறிப்பெடுக்கிறது வேற. இவன் தனி ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான். பிரேயர்னா தேவனோட பேசுறது, அது இருக்கான்னு பாரு. அதை வச்சு நீ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்க, எந்த அளவுக்கு கடவுளோட நெருங்கி இருக்கன்றத உன்னுடைய தனி ஜெப அளவு நேரங்களை வைத்துதான் நீ நிதானிக்க வேண்டும். அதனால தனி ஜெபம் இருக்கான்னு பாருங்க, ஃபேமிலி ஜெபம் தினம் இருக்கான்னு பாருங்க, டீம் ஜெபம் இருக்கான்னு பாருங்க. 3 பேர் 4 பேர் கூடி கூடி ஜெபிக்கிற ஜெபம், அடுத்து சபையா உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கான்னு பாருங்க. அதில் ஒருமனப்படுறவங்க இருந்தாங்கன்னா அந்த ஜெபம் வேல்யூ உள்ளது. அதில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்படுவதை உங்கள் கண்கள் காணும், காதுகள் கேட்கும். தேவன் கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார். அப்போ கடவுளோடு இணைக்கிறது விசுவாசம் தாயா. மற்ற எல்லா பகுதியும் ஒன்று இருந்தாலும் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும். தேவன் இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும்னா உனக்குள்ளே எனக்குள்ளேயும் விசுவாசம் இருந்தே ஆகணும். மற்றதெல்லாம் இருக்கு, விசுவாசம் இல்லாட்டா. அப்போ நீ 2 பேரோட ஜெபிக்கிற அப்படின்னா அவங்களுடைய ஒரு மனம் வேணும். நீ சொல்ற விஷயத்துக்கு அவங்க மனம் இசைந்து வரணும். சும்மா கடமைக்காக வந்து கூடுற கூட்டம்லாம் சரியில்லை. தானியேல் ஜெபித்தான் என்று பார்த்துருக்கீங்க. அவனுக்கு இண்டிவிஜுவல் பிரேயர் போதாது, அதனால டீம் பிரேயர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சொல்லி கூப்பிட்றான், விஷயத்தை சொல்கிறான். டே நாளைக்கே என் கழுத்தை எடுத்துருவாங்க, சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லலைன்னா தூக்கிடுவாங்கடா. வேலை இருக்கு, அதிகாரம் இருக்கு, பதவி இருக்கு, வருமானம் இருக்கு, புகழ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நாளைக்கு கழுத்து இருக்காதுடா. அரசாங்க சட்டம் விடாது, ஜீவோ போட்டான்டா, தூக்கிடுவாங்கடா. வாங்கடா, அந்த சொப்பனத்தையும் எனக்கு காட்ட சொல்லுங்கடா, அதனுடைய அர்த்தத்தையும் காட்ட சொல்லுங்கடா.
அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுடைய தோழர்கள் ஒருமனப்பட்டார்களே, பாரத்தோடு ஜெபம் பண்ணினார்களே, ஆதங்கத்தை கொட்டி ஜெபம் பண்ணார்களே. அப்பா அப்பா அப்பான்னு கிடந்தாங்களே, ராத்திரியெல்லாம் தூக்கத்தை வெறுத்து தியாகம் பண்ணிட்டு கிடந்து அழுதாங்களே ஐயா. அப்பத்தான தானியேலுக்கு அந்த தரிசனம் வந்தது, தானியேலுக்கு அதனுடைய அர்த்தம் வந்தது. இன்னைக்கும் தரிசனம் வரணும்ல, சொப்பனை வரணும்ல. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஊழியக்காரர் மேலும் என்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அது முதலாம் நூற்றாண்டோடு முடிஞ்சிருச்சா? நம்ம நூற்றாண்டில் தொடரலையா? அதை நம்ம பார்க்க வேண்டாமா? அதை கேட்க வேண்டாமா? பைபிளில் இருக்கணும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டுமா? அது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணையா? இந்த 2 நாள் நீங்கள் பங்கெடுத்ததுக்கு இந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். அபிஷேகம் உண்மையிலேயே இருக்குமானால் தரிசனங்கள் வந்துகிட்டு இருக்கணும், சொப்பனங்கள் வந்துகிட்டு இருக்கணும், தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய ஃபியூச்சர் அடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் பண்றது, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்றதுக்கு அபிஷேகம் இறங்கணும். சும்மா கையை தட்டுற அபிஷேகம் இல்ல, தரிசனத்தை கொடுக்கிற அபிஷேகம், சொப்பனத்தை கொடுக்கிற அபிஷேகம். ரேமா புறப்படுகிற வார்த்தைகள் என்று இயேசு சாத்தான்ட்ட சொன்னார். எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, புறப்படுகிற மனுஷனுடைய வாயிலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதான் ரேமா, அதான் ப்ராப்பர்ட்டிக்கல் வேர்ட், அதான் ப்ராப்பர்ட்டி. எழுதப்பட்ட வார்த்தை பைபிள் ஸ்டடி. பைபிள் வேணும், பைபிளை ஸ்டடி பண்ணணும். ரேமா இருந்தால் தானே ஆத்மா பிழைக்கு, ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அறிவுக்கு ஏற்ற பைபிள் ஸ்டடி கிடைச்சா போதாதியா, ஆத்மா ஜீவன் அடையணும். வரப்பு கட்டுறது, வேலியை கட்டுறது, காம்பவுண்டு சோறு போடுறதான் சரிதான். உள்ள பயிர் விளையணும்ல. எல்லாரும் வரப்பு கட்டுவான். இந்த விவசாய நிலங்களை பார்த்தீங்கன்னா வரப்பு கட்டினா போதாதியா, உள்ள ஜீவன் முளைச்சி வரணும். அப்போ ஒரு கூட்டத்தில் பங்கெடுத்தோம்னா நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு ஸ்டெப்பு மேலே வரணுமா இல்லையா? நம்முடைய ஆத்மா பலன் அடையணுமா இல்லையா? நம்முடைய ஆத்மா உயிரடையணுமா இல்லையா? நம்முடைய ஆத்மா கர்த்தரை பாடணுமா இல்லையா? நீ வாய்னாலேயே பாடிட்டு போயிடக்கூடாது. ஆத்மா பாடணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வாய்னால சொல்லிட்டு போகாத. உடம்புல பலன் இருக்குன்னு வெளியில சத்தம் போட்டு போகக்கூடாது. ஆத்மாவே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் முதல்ல நம்ம ஆத்மாவுக்கு சொல்லணுமியா? அதை பிசாசு எப்படி கொண்டு வந்துட்டான்? கூட்டம் முடிய போகுது, ஆத்மாவே சொல்லிட்டாங்க. என்ன ஆத்மாவே சொல்லியாச்சா? இதுக்கா அது எழுதியிருக்கு? கூட்டம் முடிய போகுதுன்னு சொல்றக்கா? இல்லையே. அவங்கள்ட்ட இருக்கிற ஆத்மாவுக்கு அந்த அறிவை உண்டாக்கணும், உணர்வை உண்டாக்கணும். ஆத்மா கர்த்தரை துதிக்கணும், ஆத்மா கர்த்தரை பாடணும், ஆத்மா தேவனை உயர்த்தணும். சும்மா கிறிஸ்தவ சபைகளில் செய்கிறாத அதுக்காக நம்ம செஞ்சு பழகக்கூடாது. ஆவிக்கு உரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நமக்குள்ள விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதில் இண்டிவிஜுவல் பிரேயர் முக்கியம். நம்ம தரத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை, ஆவிக்குரிய தரத்தை நம்மை நாமே நிதானிக்கணும்னா நமக்குள்ள எந்த அளவுக்கு தரம் இருக்கு, தரம் குறைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு அப்படின்றத நமக்கு நாமே வரையறை செய்ய வேண்டுமானால் இண்டிவிஜுவல் பிரேயர். உன் அறை கதவை போட்டு அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை கேட்பார். உன்னை அழைத்தது உண்மையானால், அபிஷேகம் பண்ணது உண்மையானால், உன்னை தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய தாசனாக, தேவனுடைய ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக இந்த பூமியிலே உன்னை வைத்திருப்பது உண்மையானால், அந்தரங்கத்திலே தனிமையாக கர்த்தரிடத்தில் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும், ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கண்டிப்பா பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அதானே சாட்சி. என்ன பாஸ்டிங் பிரேயர், என்ன ஆன்லைன் பிரேயர், அதுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? எத்தனை ஆன்லைன் பிரேயர் நடத்தியிருக்க, எத்தனை பாஸ்டிங் பிரேயர் இருக்கு, அதை ஒருத்தன் பட்டியல் போட்டுச்சிடும். நான் ஊழியம் ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை ஆன்லைன் பிரேயர் நடத்தியிருக்கிறேன், இத்தனை பாஸ்டிங் பிரேயர் நடத்தியிருக்கிறேன், வருடாந்திர கூட்டங்கள் நடத்தியிருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியலையே. நானும் தேவக்கு அதெல்லாம் தெரியுதா? நடத்தவே மாட்டேங்கிறேன். நமக்கு சொல்லியும் தர மாட்டேங்கிறேன்.
அவருக்கு அதில் தேவையில்லை. அதனால தான் அவர் பிரசவம் பண்ணால் சரியாக இருக்கும், இளம் செட்டுகள் கரெக்டாக வளர்ந்துருவாங்க, அவரு கற்றுக் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கியிருந்தேன். இப்போ தான் வயசு ஆகி போகும்போது சரி நம்மளும் ஒரு இடத்தை செய்வோம், கன்ஃபார்ம் பண்ணி விடுவோம் அப்படின்னு சத்தம் போட்டார். அதனால தான் நான் பேசுகிறேன். ஆகவே ஜெபக்கூட்டங்களை நடத்துகிறோம், நல்லது. அதில் தேவனுக்கு நமக்கு தொடர்பு இருக்கா? வெளியரங்கமான கர்த்தர் ஏதாவது அடையாளங்களை செய்கிறாரா, அற்புதங்களை செய்கிறாரா? சும்மா ஜெபக்கூட்டம் தான் இருக்குது, ஆன்லைன் ப்ரேயரும் பாஸ்டிங் ப்ரேயரும் தான் இருக்குது. அந்த ப்ரேயரில் வச்ச விண்ணப்பம் வேண்டுதல் கேட்கப்பட்டு அதுக்கு பதில் வந்திருக்கா? வெளியரங்கமாக பதில் அளிக்கணுமே. நல்லா ஒருமனப்பட்டவங்களை கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே ஜெபிக்கிற மக்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தூத்துறவன் தூசிக்கிறவன் இவனையெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக சேர்க்காத. அந்த கூட்டம் ஃபெயிலியர். அப்படி ஒரு ஃபெயிலாக போகிற ஒரு காரியம் உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இந்த புதிய வருஷத்தில் இருந்து அப்படி ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் போய் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இனி தரிசனங்கள் உங்கள் ஊழியங்களில் வந்துக்கிட்டே இருக்கணும், சொப்பனங்கள் வந்து கொண்டே இருக்கணும், தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டே இருக்கணும். நீங்கள் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணால் அந்த வேர்டு ப்ராஃபஸியாக தான் இருக்கணும். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு புத்திமதி சொல்கிறீங்க, அந்த வேர்டு வேர்ட் ஆஃப் காடு கர்த்தருடைய வார்த்தையாக தான் இருக்கணும். இன்னும் ஒரு பைபிளில் ஒரு வசனத்தை வாசிட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு ஒரு பாட்டை பாடிட்டு இந்த ட்ரெடிஷனலை நிறுத்துங்க, இந்த கடந்த வருஷத்தோடு அது போகட்டும், இனி பாவம் செய்யாத. அது பாவம்தான். அது தேவனோடு இணையாமல் செய்த எந்த ஊழியமும் பாவம்தான். பரிசுத்தாவியானவர் இயக்கி செய்யாத பாடல், பரிசுத்தாவியானவர் இயக்கி செய்யாத மெசேஜ் பிரசங்கம் அவ்வளோ பேர் நல்லா இருந்துச்சு கர்த்தர் பேசினார் சொல்லிடுவான். நீ ஆவிக்குரியவன், ஆராய்ந்து நிதானிக்கணும். ஆவியானவரால் இயக்கி பிரசங்கம் பண்ணுவோம், ஆவியானவரால் இயக்கி நம்ம பாடல் ஆராதனை நடத்துவோம், ஆவியானவரால் இயக்கி நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்துவோம், ஆவியானவரால் இயக்கி நம்ம ஜெப கூட்டங்களை நடத்துவோம். பரம்பரையாக நமக்கு முன்ன போனவன் செஞ்சது மாதிரி நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதை நிறுத்துங்க. அந்த பாரம்பரியத்தின் நிலவரங்களில் இருந்து பரலோக தேவ ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை தூக்கி எடுப்பாராக, வேறு பிரிப்பாராக. இனி வரும் காலங்களில் ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷன் நடத்துகிறார் என்று சொல்லத்தக்கதாக, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார் என்று சொல்லத்தக்கதாக, நாமும் சொல்லத்தக்கதாக, நம்மால் நடத்தப்படுகிறவர்கள் சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாராக, வேறு பிரிப்பாராக, நம்மை பிரித்தெடுப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெப வாழ்க்கை மர்வமாகட்டும். தனி ஜெபம் இல்லாட்டா தனி ஜெபத்தை நம்ம துவக்குவோம். செய்கிறவங்க 1 மணி நேரம் செஞ்சுட்டு இருந்தால் அதை 2 மணி நேரமாக மாற்றுங்க. குடும்ப ஜெபம் இல்லாட்டாலும் குடும்ப ஜெபம் பண்ணினா தான் குடும்பம் நம்மோட இசையே இருக்கும். அது புரிஞ்சுக்கிறீங்க. ஒன்றா சேர்ந்து பாடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், பிள்ளைகளை பழக்கணும். பைபிள் வாசிக்க வைக்கணும். அந்த பைபிளில் இருந்து சில வார்த்தைகளை சொல்லணும் குடும்பத்துக்கு. அப்புறம் சபையில் சொல்லு, முதல்ல குடும்பத்துக்கு சொல்லு. ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பாக இருக்கணும். வெளியே போயிட்டீங்க, ஊழியத்துக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. வீட்டில் தங்கியிருப்பீங்கன்னா அந்த ப்ரேயரை வச்சுருங்க. அதை முடக்குவான் பிசாசு. மனைவி வேற, புருஷ வேற, பிள்ளைகள் வேற ஆக்க முடியாத என்னென்ன ஆங்கிளில் முயற்சி எடுக்கணுமோ அத்தனை முயற்சிகளையும் சாத்தா எடுப்பான். அவனை சீக்கிரமாய் காலின்களை நீங்கள் நசுக்கி போட்டுறணும். அவத்து வரமாட்டான், அந்த புள்ள வராது, இந்த பையன் வரமாட்டான், அதெல்லாம் பேசாத. அழு, கர்த்தர் சமூகத்தில் விழுந்துக்கிட்ட. எப்படி ஆயிலும் குடும்பமாக உட்கார்ந்து இழுத்து 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 வசனத்தை சொல்லி 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 பாடி பாடி அப்படியே ஒருமனப்பற்றணும். அப்போ பாரு, குடும்பத்தில் கர்த்தருடைய அற்புதத்தை பாரு. நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்கியோ அதில் உன் கண்ணீரை துடைப்பார். ஸ்திரியே, நீ ஏன் அழுகிறாய் கேட்பார்ல. அப்போ அவளுக்கு மட்டும் கேட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படி உனக்கும் கேட்கணும் எனக்கும் கேட்கணும். கேட்டிருக்கார? நீ அழுதுட்டு இருக்கும்போது கேட்டிருக்கார?
அது பொம்பளையை தானே கேட்பார், என்னைய கேட்கலன்னு சொல்லாத, உன்னையும் கேட்பார், உன் கண்ணீரையும் துடைப்பார். திடீர்னு இப்படி பார்த்துட்டாங்கய்யா, அது பொம்பளையை தானே கேட்டார், நம்மளை கேட்கலையே. அந்த பொம்பளை இருதயம் உடைஞ்சு அழுததை விட ஆம்பளை நீ இருதயம் உடைஞ்சு அழுதி நான் ஒன்றைத்தான் கேட்பார். மகனே நீ ஏன் அழுகிறாய், தாசனே நீ ஏன் அழுகிறாய், பயப்படாத. முனி ஆண்டவரே நீங்களா பேசிட்டீங்க, பேசுவாரியா? அவருடைய சத்தம் காதுகளில் ரீகாரமிடும். வரணும். அபிஷேகம் இருக்கிறது உண்மையான அபிஷேகமானால் இதெல்லாம் நடக்கணும். வெறும் காற்று இல்லை பரிசுத்தாவி, வெறும் டைனாமிக் பவர் இல்லை, அவர் பர்சனல், அவர் ஒரு நபர், ஆளுமை உள்ளவர், சாத்தானை ஜெயிக்கும் வல்லமை உடைய ஆளுமை உடையவர், குடும்பத்தின் பிரச்சனைகளை தூள் தூளாக்கி சமாதானத்தை உண்டாக்குற ஆளுமை உள்ளவர், உன்னை என்னையும் வழி நடத்தும்படியா நமக்குள்ள வந்திருக்கிறவர். அவர் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? அவர் இருக்க பயமே. அதனால் ஜெப காரியங்களை ஒழுங்குபடுத்திடுங்க. இந்த 2025 வருஷத்தில் தனி ஜெபம் இருக்கான்னு பாருங்கள், ஃபேமிலி ப்ரேயர் இருக்கான்னு பாருங்கள், டீம் ப்ரேயர் இருக்கான்னு பாருங்கள். டீம் இருந்தால் ஒருத்தரும் இல்லையா, என் குடும்பமே வரமாட்டேங்குது, ஆத்மாவும் இல்லை, அப்புறம் எங்கிட்ட டீமு ப்ரேயரு, டீமு. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த எங்களை கர்த்தர் அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டார். உங்களை கொண்டு வருவார். நாங்கள் அந்த பாதையை கடந்து வந்ததுனால தான் இவ்வளவு தூரம் தெளிவாக நாங்கள் பேசுகிறோம். டீம் உனக்கு இல்லைன்னா டீம் கூட சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் ஒருமனப்படலைன்னா ஒருமனப்பட்ட ஜெபத்தை செய்ய முடியாது. குடும்பத்தை உனக்கு கீழ்ப்படுத்த கர்த்தர் நல்லவராக பெரியவராக இருக்கிறார். அந்த ஜெபம் வருமையா? நீ பண்ணுவையா? நீ இப்போ இண்டிவிஜுவலாக ஜெபம் பண்ணி வா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண 2 மணி நேரமாக மாற்று. 2 மணி நேரம் பண்ணால் 3 மணி நேரம் உட்காந்து ஆளு தனியாக ஜெபம் பண்ணு. அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் டீமு, அப்புறம் சபையில் வர்ற எல்லாரோடையும் சேர்ந்து ஜெபம் பண்ணு. வெளியரங்கமா உனக்கு பதில் தரணுமானால் அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ணி பழகு. தனியாக ஜெபம் பண்ணி பழகு. கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். மரணமே வந்தாலும் சரி, மரணத்திலிருந்து கர்த்தர் கையை நீட்டி தளி தகுமி சிறுமியே எழுந்திரு, கர்த்தர் உன்னை எழுந்திருக்க பண்ணுவார். படுத்து கிடக்கிற உன்னை, மரண போராட்டத்தில் இருக்கிற உன்னை, வியாதியின் பிடியில் சிக்கி இருக்கிற உன்னை கர்த்தர் எழுப்பி விடுவார். நீ எழுந்திருப்பாய். எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, வல்லமையை தரித்துக்கொள், அபிஷேகத்தில் நிரம்பிக்கொள். எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படுவார். தேவன் அப்படி ஆசீர்வதிப்பார். இந்த 2 நாள் நீங்கள் பங்கெடுத்ததில் ஆண்டவர் உங்களை தொட்டாரா? வசனத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், பாடலின் மூலமாய் நீங்கள் தொட்டீங்களா? அவருடைய ஆவியானவர் மூலமாய், அவருடைய சத்தத்தின் மூலமாய், அவருடைய தரிசனத்தின் மூலமாய், அவருடைய சொப்பனத்தின் மூலமாய், அவருடைய தீர்க்கதரிசனம் மூலமாய் உங்களை அவர் தொட்டாரா? நீங்கள் ஜெபத்தில் தொடரணும். 10 நிமிஷம் கூட சில ஆளுக்கு ஜெபம் பண்ண முடியல, தலை சுத்துது, உடனே எந்திரிச்சுக்கிட்டு வெளியே வரும். என்ன எதுக்கு வந்தோம்? திருவிழா கொண்டாடுறக்கா? நாங்கள் என்ன திருவிழா கூட்டமாக நடத்திக்கிட்டு இருக்கோம்? எவ்வளோ பெரிய பாரத்தோட வேதனையோட கர்த்தர் எதாயிலும் செய்ய மாட்டாரா? பிள்ளைகள் திரும்பி அவங்கவுங்க குடும்பத்துக்கு போகும்போது, அவங்கவுங்க ஊழியத்தில் போகும்போது எதாயிலும் ஒரு அற்புதம் நடந்துடாதா? கர்த்தர் எனக்கு செய்தார்னு பிள்ளைகள் வாய் திறந்து சபை மத்தியில் சாட்சி சொல்லிட மாட்டாங்களா? அப்படி சொல்லும் பொழுது அவருடைய நாமம் புகழப்படாதா? எல்லாரும் அந்தந்த இடங்களை ஆமேன்னு சொல்லிட மாட்டாங்களா? லீலையான்னு சொல்ல மாட்டாங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷமாக இறங்கி உணர்வுகளை அவர்களுக்கு மறுவப்படுத்தி தரமாட்டாரா என்ற ஏக்கத்தில் தானே கூட்டம். இதில் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காட்டா எப்படி? கர்த்தரும் தொடணும், நாமும் அவரை தொடரும். இந்த கூட்டத்தில் கர்த்தர் உங்களை தொட்டாரா இல்லை நீங்கள் அவரை தொட்டிலோ? எப்படியோ வல்லமை புறப்பட்டு வரணும். ஊழியங்களில் வல்லமை வெளிப்படணும், குடும்பத்தில் வல்லமை வெளிப்படணும். தீராத பிரச்சனைகளை தீர்க்கிறதா அவருடைய வல்லமாய். நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான், அந்த இடத்துல நடக்க வச்சு காமிக்கிறவர் தான் வல்லமை. எங்களுடைய சுவிசேஷம் வெறும் வசனத்தோடு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியோடு அபிஷேகம் கலந்த வார்த்தை, வல்லமையோடும்
நாங்கள் சந்தேகத்தோடு பேசலை, முழு நிச்சயத்தோடு பிரசங்கிக்கிறோம். நான் பவுல். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, ஜெபக்கூட்டம் நடத்த, பாடல் ஆராதனை செய்ய எழும்பிட்டா அங்கே நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, வெறும் பாட்டாக இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கலந்ததாக இருக்கணும். அதில் தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டு இருக்கணும். அடுத்து அதை செய்கிற ஊழியக்காரிக்குள்ள முழு நிச்சயம் இருக்கணும். வேவரிங் இருக்கக்கூடாது, தளம்புதல் இருக்கக்கூடாது. நிச்சயத்தோடு தான் நீ பேசணும், நிச்சயத்தோடு பாடணும், நிச்சயத்தோடு தான் ஜெப காரியங்களை வைக்கணும். முழு நிச்சயத்தோடு அறகுற நிச்சயத்தோடு அல்ல, முழு நிச்சயத்தோடு எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது என்று சொல்லும்போது சபையர் அத்தனை பேர் அங்கீகரிச்சாயா, ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா? அது இருக்கணும். அதுதான் பரலோகத்தினுடைய பார்வையில் லைவ். மற்றதெல்லாம் டெத்து. நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தோம் அவன் சொல்றாரா? ஷாவுக்கு ராக்கி சவம். இதை திருவள்ளி போடுற சவத்தை தள்ளு. பிணங்கள் உயிர் இல்லாதது, உணர்வு இல்லாதது, உணர்ச்சி இல்லாதது. இதுபோல நம்முடைய பாடல்களிலே ஆவிக்குரிய உணர்வு, உணர்ச்சி, உயிர் இல்லாமல் இருந்தால் ஒட்டுமொத்த சபையை பார்த்து சொல்லுவார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும். இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம பார்த்து சொல்லிடக்கூடாது. நம்ம ஆவியில் நிரம்பணும்னா ஆவியானவர் நிரம்பணும். நம்ம அப்படி கையை தட்டி அப்படிலாம் செய்யலைன்னா குமாரதாஸ் ஐயா வந்து கொட்டி புடுவார். அதுக்காக ஆவியில் நிரம்பலாமா? கொட்டுறதுனால வர்றதா பரிசுத்தாவி? நீ தனியா ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, தொடர்ந்து இப்படி கூட்டங்கள் வரும்போது ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இப்போ இதை கேட்குறாரு ஒரு பாஸ்டர், ஆவியின் நிரம்புதல் என்று சொன்னால் என்னப்பா அப்படின்னாரு. நான் இப்படி நிரப்பப்பட்டு உள்ளதை சொன்னேன். அவர் சொன்னார், இது இல்லை, என்ன அவருக்கு பரிசுத்தாவி இல்லை, ஆவியின் குணங்கள் தான்ப்பா பரிசுத்தாவி அப்படின்னாரு. அதுவும் பரிசுத்தாவி தான். ஆவியில் கையை தட்டி அந்நியவாச பேசி அப்படி தூக்கி வீசப்படுறோம் பாருங்க, இதுவும் பரிசுத்தாவி தான். இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. உனக்கு இல்லைன்னா அப்புறம் இது இல்லைன்னு நீ சொல்கிறதா? சொல்லப்படாது. ஆனால் பெரியவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம வாயை பற்றிட்டு போக வேண்டியது. வசனம் இப்படி இருக்கிறாரு அப்படி சொல்லலாமா? சொல்லி சண்டை இழுத்துக்கிடக்கூடாது, வருத்தத்தை சம்பாதிக்கக்கூடாது. சொல்கிறாங்கன்னு சொன்னால் அமைதியாக போக வேண்டியதுதான். ஒன்று இருக்குன்னு உனக்கு கிடைச்சிருக்குன்னா அவருக்கு கிடைக்காம இருக்குது, லேட்டாக கிடைக்கலாம். அதனால நாம் சண்டை போடக்கூடாது. இல்லை, வசனத்தில் இருக்குது, ஆவியின் நிறைவுன்னு ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் கூடி வரும் பொழுது ஆவியின் குணங்களை மட்டும் முக்கியப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியின் நிறைவுன்னு ஒன்று இருக்குது. அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அது குணங்கள் அல்ல, குணங்கள் வளர்ச்சி முதிர்ச்சியிலே வெளிப்படும். நீ எத்துணை ஆண்டுகள் இறைவனோடு இணைந்து வாழ்கிறாயோ, இறை வார்த்தையோடு இணைந்து வாழ்கிறாயோ, எத்துணை ஆண்டுகள் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு இணைந்து வாழ்கிறாயோ, அந்த ஒவ்வொரு வருஷமும் உனக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் அது வெளிப்படும்படியாக கர்த்தர் உருவாக்கி கொண்டிருப்பார். ஒரே நாளில் வராது ஆவிக்குரிய சுபாவங்களும் கனிகளும். நீ சாகிற வரைக்கும் அதில் போயிட்டே இருக்கணும். ஆவியானவரோட நடத்திட்டே இருக்கணும். உன் கையில் இருக்கிற பைபிள் நடத்திட்டே இருக்கணும். 2 கையை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லுவீங்களா? சொன்னதுனால சொல்லுவீங்களா? இல்லை, நான் சொன்னது உண்மையிலேயே இது சத்தியம்தான் அப்படின்னு ஒத்துக்கொள்றவங்க மட்டும் கையை வைத்து அல்லையிலே சொல்லுங்க. எப்படியும் துளப்பட்டவர்களாக நம்ம திரும்பி போகணும். போய் ஊழியங்களில் கால் வைக்கும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை தீ இறங்கின மாதிரி இருக்கணும். பவர் அப்படின்னு மயக்க பிடிச்சி கத்தக்கூடாது, ஃபயர் அப்படின்னு கத்தக்கூடாது. கத்தாபடே ஒன்று இறங்கும் பாரு, வானத்திலிருந்து இறங்கிய பரலோக அக்னி. அதனால நீங்களும் நம்முடைய சபை மக்களும் நிரம்பணியா தீயா இருக்கணும். அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்போ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்களை நிரப்பி தூக்கி வீசியிருக்கார். அவங்க நாவுகளை எல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார். எல்லாரும் ஆவியில் நிரம்பினார்கள். நம்ம சபை மக்கள் நிரம்பணும். 2 பேர் நிரம்பினா போதாது,
வந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தருடைய ஆவியான நிரப்பணும், நம்மளையும் நிரப்பணும், நம்முடைய சபை மக்களையும் நிரப்பணும். நம்முடைய சபைகளில் ஒரு பரலோக அக்னி இறங்கணும். அந்த ஆவியானவர் அக்னியாக இறங்கிட்டாருன்னா யோவான் சாணகன் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர், மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சை செருப்பு வார குனிஞ்சு அவுக்க கூட நான் பாத்திரம் இல்லை என்று ரொம்ப தரமட்டு தாழ்த்தினான். நான் உங்களுக்கு தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். இந்த உலகத்தில் உள்ள பாஸ்டர்மாரெல்லாம் தண்ணினால தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன். ஆனால் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவோ சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்து பரமேறி போய் பிதாவின் வலது பார்சத்தில் இன்றைக்கு பிரேயர்ல இருக்காரு. அவர் கொடுக்கிறதே பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் சொன்னானே. அந்த தீர்க்கதரிசனம் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறணும். நம்முடைய சபை மக்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும், நிறைவேற்றணும். யாக்கோபு போராடினது போல இரவு முழுவதும் போராடி அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை நம்முடைய சபையில் ஊழியத்தில் கொண்டு வந்தார். கர்த்தர் கொண்டு வரும்படி உங்களை நிச்சயமாக பலப்படுத்துவார். நீங்கள் கடந்து போகும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார், அனுக்கிரகம் பாராட்டுவார். நீங்கள் இந்த புதிய வருஷத்திலே இதில் வந்துட்டு போன பிறகு உங்கள் ஊழியர்களில் இன்னும் பிரகாசங்களை, இன்னும் புதிய அனாயிண்டிங் அபிஷேகங்களை, புதிய வல்லமைகளை, வரங்களை, உங்கள் தேவைகளை சந்திக்கிற விஷயங்களை கர்த்தர் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுதிட்டு போவோம்.